பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஹல்லேலூயா. இன்றைய தேவ வாக்கு ஏசாயா 45 அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணனானவர்களை செவ்வையாக்குவேன். ஐ வில் கோ பிஃபோர் தி அண்ட் மேக் த crooked place straight. ஹல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளைகளே, நம்முடைய கோணனான பாதைகளை கர்த்தர் செம்மையாக்க விரும்புகிறார். இந்த புதிய வருடத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? ஆண்டவரே, பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதியதாயின போல. ஆண்டவரே, பழைய வாழ்க்கையில் எங்களுடைய எல்லா குறுக்கலான பாதைகளை கர்த்தர் நிவர்த்தி செய்வீராகப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், எங்கள் குடும்ப வாழ்க்கையிலும், எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் கர்த்தாவே அப்பா, உம்மோடு உறவாடக்கூடிய அந்த நாட்களை எங்களுக்கு தாங்க. எங்கள் வழிகளில் நாங்கள் கர்த்தாவே உமக்கு மாறுபாடாய் கோணனானங்களாய் செய்வோமானால் கர்த்தர் மன்னித்து எங்களை நடத்துவீராக என்று ஜெபிப்போமா தேவ பிள்ளைகளே. தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு ஃபெயிலியரா, ஏதாவது பாவங்கள் இருக்கிறதா, மற்றவர்கள் உங்களை ப்ளேம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களா, மற்றவங்க உங்களை அக்யூட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களா, மற்றவங்க உங்களை எப்போ பாரு உங்களை நிந்திக்கிறாங்களா தேவ பிள்ளைகளே. அதே போல் ஃபேமிலி வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா? அநேக தேவைகளோடு கூட இருக்கிறீங்களா? கடன் பாரத்தோடு இருக்கிறீங்களா? ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிறீங்களா? ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆண்டவரோடு கூட உறவாட முடியாமல் ஒரு நார்மல் கிறிஸ்டியனா, ஒரு சண்டே மாத்திரம் போகிறவங்களா, பைபிள் வாசிக்காதவர்களா, ப்ரேயர் பண்ண முடியாதவர்களா இருக்கிறீங்களா? எல்லா கோணனான வாழ்க்கைகளை கர்த்தர் செவ்வையாக்குவார் தேவ பிள்ளைகளே. அதே போல் இதில் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள். அவர் உங்களை செவ்வைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை செவ்வைப்படுத்த வேண்டுமானால் நாம் அவரோடு இணைந்திருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. அவருடன் இணைந்திருக்க வேண்டுமானால் 3 காரியம் முக்கியத்துவப்படுத்துகிறது. 1, நமக்கு பரிசுத்தம் தேவை தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. உபாகமம் 32 அதிகாரம் 4வது வசனத்தில், அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேட்டில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். ஆமான் தேவ பிள்ளைகளே, அவர் நீதியும் செம்மையான தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே நீதிமொழிகள் 11:3 சொன்னது, செம்மையானவருடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, செம்மையான வழிகளில் நாம் நடக்கும் பொழுது கர்த்தவர் நம்மை நடத்துவார். ஆமேன். சங்கீதம் 143:10, உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வசனங்கள் நம்மை கர்த்தர் தாமே ஊக்குவிக்கிறார். நம்ம செம்மையான பாதையிலே குருடர்களை போகிற நடக்காமல், குருடர்கள் கண்ணு தெரியாதனால அவர்கள் எங்கே போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. வாலிப பிள்ளைகளே, குருட்டாட்டம் உள்ள வாழ்க்கை வேண்டாம். இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களை நடத்துவாராக, உங்களோடு கூட இருப்பாராக. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, அப்பா, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட, சகல மலைகளும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குன்றுகளும் ஆண்டவரே கற்களும் முள்களும் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஏசப்பா. இந்த புதிய வருடத்தின் புதிய நாளுக்காக உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தில் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு முன்பாக நீங்கள் சென்று மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினது போல எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு போக இடம் இல்லை ஏசப்பா, உண்மை தவிர எங்களுக்கு வேற யாரும் இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடல் ஆண்டவரே, கடல் போன்ற கர்த்தாவே பிரச்சனைகள் ஆண்டவரே கர்த்தாவே யோர்தானை போல கர்த்தாவே கடக்க முடியாத பிரச்சனைகள் ஆண்டவரே, பள்ளங்களில் போல கர்த்தாவே எங்களால் ஆண்டவரே விழுந்து போகிறோம் என்ற நிலைமைகள் எல்லாம் மாற்றி தருவீராக சுவாமி. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஹாவ் எ பிளஸட் டே. ஹாப்பி நியூ இயர்.